தாலசீமியா மேஜர் அப்படிங்கிறது ஒரு ஜெனட்டிக்கல் பிளட் கண்டிஷன். எங்களுக்கு வந்து பிளட்ல இருக்க அந்த சிவப்பணுக்கள் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் பிளட் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். பிறந்த 3 மாசம் குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் 26 ஆகுது. இப்போ வரைக்குமே பிளட் மந்த்லி ஒன்ஸ் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அதனால ஹார்ட் ஃபெயிலியர், அப்புறம் கிட்னி ஃபெயிலியர், இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும். என்னால் இப்போ ஒர்க் பண்ண முடியாது, 9 to 5 ஜாப் போக முடியாது. ஏன்னா என்னோட ஹெல்த் கண்டிஷன் அப்படி. அண்ட் என்னால் ஒரு ஸ்கூலிங்கே என்னால் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியல. ஏன்னா எனக்கு ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்கும், என்னால் படியேற முடியாது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு நம்மளே டோனர் அரேஞ்ச் பண்ண அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருக்குது. அந்த நாள் வரும்போது ஐயோ ஏன்டா இந்த நாள் வருது அப்படின்னு. இப்போ நீங்கள்லாம் தீபாவளிக்கு என்ன பண்ணுவீங்க? ட்ரெஸ் எடுப்பீங்க, மேக்கப் வாங்குவீங்க, இந்த மாதிரி. ஆனால் தீபாவளியா ஓகே, தீபாவளிக்கு 3 நாள் முன்னாடி பிளட் போட்டால் கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஏதாவது காஸ்டா உங்களுக்கு இதை மேனேஜ் பண்றதுக்கு ஏதாச்சும் அதிகமாக ஆகுமா? இப்போ மந்த் 2 lakhs வரைக்கும் எனக்கு ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். குழந்தையா இருக்கும் போதே 10 வயசு தான் என்னோட லைஃப் ஸ்பேன்ங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 16 years என்னோட லைஃப் ஸ்பேனுங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்க 30 to 35 அதான் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன். அது யூஸ்வலி கேர்லி திங்ஸ்லாம் இருக்கணும், ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பார்ட்னர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆசைகள்லாம் வந்திருக்கா? கண்டிப்பா இருந்திருக்கு. அது சின்ன வயசுலலாம் எங்க அம்மா தலையை எடுத்து போட்டு பார்ப்பேன். அம்மா அப்பா தம்பிங்க தாண்டி மாமியார், மாமனார், கொழுந்தனார், அதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ண முடியுமான்ற பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்திருக்கா உங்களுக்கு? அது வேண்டான்றதுனால? இதே மாதிரி என்னோட டிசார்டர்ல இருக்க ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக் மூலமா கொஞ்சம் சிட் பண்ணி கொஞ்சம் லவ் மாதிரி போச்சு. பட் சடனா ஹார்ட் ஃபெயிலியர். அதனால எனக்கு ரிலேஷன்ஷிப் யார் மேலேயும் பாசம் வைக்கிறது இதுவே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இது வரைக்கும் எவ்வளோ யூனிட் ஆஃப் பிளட் வந்து ஏற்றிருப்பீங்க? தாராளமாக 400-500க்கு மேலே யூனிட்ஸ் ஏற்றிருக்கு. ஒரு 1 month பிளட் நம்ம எடுக்கல, கொஞ்சம் டிலேவா எடுத்தா அதனால ஏதாச்சும் பாதிப்பு ஏதாச்சும் இருக்கா? 3-4 days தான் தள்ளிப்பட முடியும். 1 month நம்ம தள்ளி போட்டா மர்கையா தான் போயிடுது. இதுக்கு ஏதாச்சும் லைக் பெர்மனன்ட் சொல்யூஷன் மாதிரி இருக்கா? ஆப்ரேஷன் பண்றதும் ஏதாச்சும் பண்ண முடியும்? போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னு ஒரு சர்ஜரி இருந்துச்சு. இப்போ எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு, அது பண்ண முடியாது. இன்னைய நாள் என்ன மார்னிங் டு நைட் வரைக்கும் இன்னைய நாள் என் கையில. இந்த நாள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறது. ஃபியூச்சர் கோல்ஸ்னால் நாளைக்கு காலையில் எந்திரிக்கணும், இன்னைக்கு ஜாலியாக இருக்க மாதிரி நாளைக்கு ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். நமக்குலாம் லைஃப்ல வந்து ஒரு சின்ன பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு சின்ன டவுன்ஃபால் வந்துச்சுன்னா கூட நம்ம வந்து பயங்கரமா பிரேக் ஆகிடும். அதுக்கப்புறம் லைஃப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்ற தெரியாம நம்ம முடிப்போம். பட் இவங்களுக்கு வந்து பை பர்த்தாவே அவங்களுக்கு வந்து ஒரு டிசார்டர் இருந்திருக்கு, தாலசீமியா அப்படின்ற ஒரு டிசார்டர். பட் ஸ்டில் அவங்க இவ்வளோ மோட்டிவேட்டடா இவ்வளோ ஸ்போர்ட்டிவா வந்து இருக்க முடியுமான்னு பார்த்தா பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் நமக்கே. அவங்க ரீல்ஸ் பார்க்குறப்பையும் சரி, அவங்கள பற்றி வந்து எந்த வீடியோ பார்த்தாலும் ரொம்ப வந்து ஆக்டிவாகவே இருப்பாங்க. நமக்குலாம் சர்ப்ரைசிங்காக இருக்கும். இவங்களெல்லாம் பார்க்குறப்போ வச்சா நமக்குலாம் என்னடா கவலை, நம்ம ஒழுங்காக ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி வந்து தோணும். ஸோ நம்ம கூட வந்து இன்னைக்கு பரமேஸ்வரி இருக்காங்க. வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக இருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி ஆக்டிவாக ஜாலியாக இருக்கேன். ஸோ ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்ததே வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி பரமேஸ்வரி தால்ஸ்ன்னு வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கு பின்னாடி உள்ள ரீசன் என்ன நீங்கள் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஒரு 4-5 yearsக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது பரமேஸ்வரி என் பேர், பரமு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தால்ஸ் அப்படிங்கிறது என்னோட டிசார்டர் பேர், தாலசீமியா மேஜர். ஸோ நான் பிறந்ததுலேருந்தே அந்த டிசார்டர் கூடயே தான் நான் வாழ்ந்திருக்கேன். ஸோ எனக்கு அதை ஹைட் பண்ண வேண்டாமே, நம்ம யாருங்கிறது என் பேர் சொல்லும்போது இதுதான் என்னோட ஐடென்டிட்டி, அது சொல்லிக்கிறதுல என்ன தப்புன்னு சொல்லிட்டு பிரேவாக ஓப்பனப்பாக இருக்கணும் அப்படின்றனால அந்த தாலசீமியா மேஜர்லேருந்து தால்ஸையும் சேர்த்து பரமு தால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன்.